வணக்கம், நான் பிரபு. என்னுடைய முதலாவது டியூட்டோரியல் என்பதால் சில தவறுகள் இருக்கும். இந்த தவறுகளை எல்லாம் தவிர்த்து நான் சொல்ல வருகின்ற விடயத்தை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள் என்று நம்புகின்றேன். முதலாவது டியூட்டோரியலில் நாங்கள் ஃபோட்டோஷாப் பற்றி பார்க்க போகின்றோம். ஃபோட்டோஷாப்பில் ஒரு பேஜை எப்படி கிரியேட் பண்ணுவது என்பதை முதலாவதாக பார்ப்போம். அதற்கு முதலில் நாங்கள் ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணிக்கொள்ள வேண்டும். இதுதான் ஃபோட்டோஷாப் இன்டர்ஃபேஸ். இதில் நாங்கள் இந்த இடத்துல இப்போ நாங்கள் ஏதாவது செய்ய போகின்றோம் என்றால் அதுக்கு ஏற்றாற்போல் ஒரு பேஜை க்ரியேட் பண்ணிக்கொள்ள வேண்டும். அதற்கு முதலாவதாக இப்பொழுது நீங்கள் மவுஸ் மூவ் பண்ணுவதை பார்க்கலாம். ஃபைலிற்கு சென்று நியூ என்பதை கொடுக்க வேண்டும். அதற்கு நீங்கள் Ctrl N என்பதையும் கொடுத்து கொள்ள முடியும். அடுத்ததாக பேஜின் பெயரை கொடுத்து கொள்ள வேண்டும். பேஜின் பெயர் கொடுப்பது கட்டாயம். ஏனென்றால் காலப்போக்கில் உங்கள் ஃபைலை தேடுவதற்கு இங்கு நீங்கள் கொடுக்கும் பெயர் உதவியாக இருக்கும். அதனால் ஒரு யூனிக்கான பெயரை கொடுத்து கொள்ளுங்கள். அடுத்து எந்த தேவைக்காக நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் வடிவமைப்பை செய்ய போகிறீர்கள் என்பதை கொடுத்து கொள்ள வேண்டும். இங்கு இன்டர்நேஷ்னல் பேப்பர் வகை என்று இருக்கும். அதாவது அதுக்குள் A4, A5 சைஸ் பேப்பர்கள் இருக்கும். அதை விட வெப்சைட், மொபைல் டிவைஸ், வீடியோ ஃபார்மேட் என அனைத்து வகைகளும் இருக்கும். உங்களுக்கு தேவையான வகையை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். எனக்கு இப்பொழுது A4 சைஸ் தேவை. நான் அதனால் இன்டர்நேஷ்னல் பேப்பர் வகையை தெரிவு செய்து கொள்கின்றேன். இங்கு பார்த்தீர்கள் என்றால் பேப்பர் என்ற சைஸ் கேட்கப்பட்டிருக்கும். பேப்பர் என்ற சைஸுக்கு நீங்கள் அங்கே பார்த்துருந்தா தெரியும். A4, A6, A5, A3 என அனைத்து வகைகளும் இருக்கும். எனக்கு ஏக்கத்தான் தேவை. A4ஐ தெரிவு செய்து கொள்கின்றேன். இங்கு அடுத்தது வித் ஹைட். A4க்கு நார்மலாகவே 210 மில்லிமீட்டரும் 292 மில்லிமீட்டரும் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கும். இப்பொழுது உங்கள் அளவை நீங்கள் பெரிய பேனர் அடிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சைஸை மாற்றிக்கொள்ளலாம். சைஸை மாற்றுவதற்கு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அளவீடும் சென்டிமீட்டர், இன்ச்சஸ், பிக்சல் என பல வகைகளில் இருக்கும். உங்களுக்கு எந்த வகையில் தேவையோ அந்த அளவீட்டை கொடுத்துக்கொள்ளலாம். எனக்கு இப்பொழுது A4 சைஸ் தான் தேவை. அது சென்டிமீட்டர் இருந்தாலும் பரவாயில்லை, மில்லிமீட்டர் இருந்தாலும் பரவாயில்லை. அதனால் நான் அப்படியே விட்டுக்கொள்கின்றேன். அடுத்தது ரெசல்யூஷன். பிரிண்ட் சம்பந்தமான விடயங்களுக்கு 300 இருப்பது மிகச்சிறந்தது. ஆனால் நீங்கள் மிகப்பெரிய ஃபைல்களை செய்யும்போது, அதாவது 3 மீட்டர் நீளம், 1 மீட்டர் உயரம், அப்படிப்பட்ட ஃபைல்களை செய்யும்போது உங்களோட கணினியின் RAM என்ற வேகத்தை பொறுத்து ஃபோட்டோஷாப் இந்த வேகம் அமையும். அதனால் நீங்கள் 100 ரெசல்யூஷன் வரையும் மினிமம் கொடுத்துக்கொள்ள முடியும். 150 கொஞ்சம் சிறந்தது. முடிந்தவரை 300 கொடுத்துக்கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கலர் மோட் இப்போ RGBன்னு இருக்குது. RGB அடிப்படை இணையம் தொடர்பான, அதாவது எலக்ட்ரானியல் தொடர்பான கலர் என்று சொல்லலாம். நீங்கள் பிரிண்ட் சம்பந்தமான விடயங்களை செய்யும் பொழுது CMYK எனும் கலரை கொடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக பேக்ரவுண்ட் நீங்கள் இதிலையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஓப்பன் பண்ணின பிறகும் நீங்கள் பேக்ரவுண்ட் மாற்றிக்கொள்ளலாம். எனக்கு வெள்ளை பேக்ரவுண்ட் போதுமானது. அதனால் நான் வெள்ளை பேக்ரவுண்டை அப்படியே விட்டு ஓகே செய்து கொள்கின்றேன். உங்களுக்கு தேவையான அனைத்து செயல்பாடுகளை செய்து முடித்தீர்கள் என்றால் ஓகே செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களுக்கு தேவையான பக்கம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த பக்கத்தில் தான் நாங்கள் எங்களோட வடிவமைப்பு வேலைகளை செய்ய போகின்றோம். அதற்கு முதல் நாங்கள் ஒரு விஷயத்தை கவனித்து கொள்ள வேணும். என்னென்னா, இந்த பக்கத்தை நீங்கள் பிரிண்ட் அலுவலருக்கு பாய்க்கும் பொழுது மூலப்பக்கங்களில் வெட்டுப்படும். அதனால் நீங்கள் இந்த பக்கம் முழுவதையும் கவர் பண்ணி ஒரு நாளும் ஒரு வடிவமைப்பை வடிவமைக்கக்கூடாது. என்ன செய்யணும்னா, முதல்ல ரூலரை போட்டு ஒவ்வொரு பக்கத்திலேயும் இருந்து ஒரு 3 மில்லிமீட்டர் மினிமம் 5 மில்லிமீட்டர் விடுறது நல்லது இடைவெளியை விட்டுக்கொள்ள வேணும். அதற்கு நீங்கள் வியூவில் சென்று ரூலரை தெரிவு செய்து கொள்ளலாம். அல்லது Ctrl R அமர்த்தியும் அதை நீங்கள் தெரிவு செய்து கொள்ள முடியும். தெரிவு செய்த பின்னர் இப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த மவுஸ் மூவ் பண்ணுற இடத்துல ரூலர் இருக்கும். அதே மாதிரி மற்ற பக்கத்துலேயும் இருக்கும். இந்த ரூலரை கிளிக் பண்ணிக்கொண்டு லெஃப்ட் கிளிக் பண்ணிக்கொண்டு கீழே எழுத்திங்கன்னா ஒரு கோடு வரும். அந்த கோடு தான் எல்லையை தீர்மானிக்கிறது.
உங்களுக்கு 4 பக்கமும் போட்டுக்கொண்டீர்கள் என்றால் நீங்கள் செய்யும் வடிவமைப்பு வெட்டுப்படுவது தவிர்க்கப்படும். இப்பொழுது நாங்கள் செய்ய போகிற வேலைகள் எல்லாம் இந்த கோட்டுக்கும் இந்த கோட்டுக்கும் இந்த கோட்டிற்கும் இந்த கோட்டிற்கும் இடையில் அமையும். பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் ஃபுல்லாக கொடுக்கலாம். முக்கியமான விடயங்கள் வந்து இந்த கோட்டுக்குள்ளே அமைஞ்சால் வெட்டுப்படாது, உங்களோட விடயங்கள் வீணடிக்கப்படாது. அவ்வளோதான். அடுத்தது இன்னொன்று சொல்லிக்கொள்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது லேயர் என்று சொல்லுவோம். இந்த லேயர் வந்து லொக் பண்ணப்பட்டிருக்கு. அந்த லொக்கை எடுத்துக்கொள்ளலாம். லொக் பண்ணப்பட்டிருந்தால் என்ன அர்த்தம்னா இந்த லேயரில் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த லேயரில் நீங்கள் ஏதாவது வடிவமைப்பு செய்கிறதுக்கு அனுமதிக்காது. அதனால் இது லொக் பண்ணியிருக்கு. இந்த லொக்கை நீங்கள் எடுக்கிறதுக்கு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா போகும். அவ்வளோதான். இல்லாட்டி நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் லொக் இருக்கும். அந்த லொக்கை போடலாம், எடுக்கலாம். அவ்வளோதான். இது முதலாவது டியூட்டோரியல் என்பதால் கணக்கு தவறுகள் இருக்கும். போக போக இந்த தவறுகளை எல்லாம் நிவர்த்தி செய்வேன் என்று நம்புகிறேன். நீங்கள் வந்து இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேட்கலாம். ஃபேஸ்புக் மூலமாகவோ, ட்விட்டர் மூலமாகவோ, யூடியூப் மூலமாகவோ, இல்லை அதே மாதிரி இணையதளம் மூலமாகவும் நீங்கள் கேட்கலாம். இது வந்து ஃபோட்டோஷாப்பில் அடிப்படை விஷயம். காலப்போக்கில் ஃபோட்டோஷாப்பில் அனிமேஷன் செய்கிறது எப்படி, ஃபோட்டோஷாப்பில் 3D செய்கிறது எப்படி, இன்னும் பல விடயங்களை பார்க்க போகிறோம். ஃபோட்டோஷாப் மட்டும் இல்லாமல் இல்லுஸ்ட்ரேட்டர், இன்டிசைன், HTML என பல விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். எமது இணையதளத்தில் மிக விரைவில் ஆன்லைன் கற்கை ஒன்று ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. இதில் இணைய ஆர்வமாக இருப்பவர்கள் நம்முடன் தொடர்பு கொள்ளலாம். அதாவது உங்கள் மின்னஞ்சல் முகவரியை நமது ஃபேஸ்புக் பக்கத்திலோ அல்லது ட்விட்டர், இணையதளம் என எதில் வேணும்னாலும் எனக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அனுப்பி வைத்தால் உங்களுக்குரிய விவரங்கள் அனுப்பப்படும். இந்த டியூட்டோரியல் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த டியூட்டோரியலில் இருக்கிற குறைகளை கட்டாயம் நீங்கள் எனக்கு சொல்லணும். அப்போ தான் அடுத்த டியூட்டோரியலில் அந்த குறைகளை எல்லாம் நீக்கி உங்களுக்கு ஒரு தரமான டியூட்டோரியல், தரமான ஒரு செய்முறையை தருவேன். வேறு ஒன்றும் சொல்வதற்கில்லை. நன்றி, வணக்கம்.